அரசியல் ஆயிரம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். உருவாகுது பிரம்மாண்டமான அரசியல் கூட்டணி. விஜய் அவர்களை முன்னிறுத்தி தாவேகாவோட சேர்ந்து அதிமுகவும் சேர்ந்து பாஜகவுடைய ஒரு கூட்டணி முயற்சியில் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி உருவாக போகுது. உருவாயிருச்சு. நிறைய கட்சிலாம் இப்போ எங்கள்கிட்ட வரப்போகிறாங்க. நாங்கள் இன்னெல்லாம் செய்ய போகிறோம் பாருங்கள். 2026 ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குதுன்னு சொல்லி தன்னுடைய கட்சி தொண்டர்கள்ட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசுகிறாரு. பேசிட்டு சொல்கிறாரு, எங்களை பார்த்து நீங்கள் ஸ்டாலின் கேட்குறாரு, 2031 வரைக்கும் கூட்டணி சேர மாட்டோம் பாஜகன்னு சொன்னீங்களா, இப்போ ஏங்க சேர்றீங்கன்னு கேட்குறாரு. எங்கள் கட்சிங்க இது அதிமுக, நாங்கள் எதை வேணாலும் செய்வோம், எதை வேணாலும் சொல்லுவோம் அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்காரு. திமுக தரப்பில் அதனுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு, இதைத்தானப்பா நாங்கள் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறோம். பாஜக அதிமுக பிரிஞ்சிருக்கிறது இது ஒரு நாடகம், கபட நாடகம். அவங்களுக்குள்ள கள்ள கூட்டணி இருக்குது பாருங்கள், நிச்சயமாக திருப்பி சேர்ந்துருவாங்கன்ற ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வரி மாறாமல் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். அது மட்டும் எப்படிங்க கரெக்டாக நடந்துருச்சுன்னு பலரும் சொல்கிறாங்கல்ல. அதை இன்றைக்கி தான் எடப்பாடி பழனிசாமி அவர் வாயினால் ஒத்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய அந்த கூட்டணி இங்கே போகிறதுக்கு என்ன முக்கியமான காரணம், அவர் மிரட்டப்பட்டு அவருடைய மகன் மிதுன் மேலே உள்ள சில வழக்கு, சம்பந்தி வழக்கையெல்லாம் காமிச்சு கூட்டணிக்கு வர்றியா இல்லை இந்த ஃபைலெல்லாம் நாங்கள் எடுக்கட்டுமான்னு மிரட்டினதுனால தாங்க அவர் உள்ளே போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை திமுகவும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளும் அரசியல் நோக்கர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எடப்பாடி என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, எங்கள் ஒரே நோக்கம் திமுகவை வீழ்த்துறது தான், பிரம்மாண்ட கூட்டணி அமைக்க போகிறோன்னு சொல்லிட்டு அவருடைய கட்சி தோழர்கள்ட்ட ஒரு கூட்டத்தில் பேசின ஒரு நிமிஷ செய்தியை நம்ம கேட்டுட்டு அப்புறம் அந்த வீடியோக்குள்ளே போவோம். இன்னொன்றையும் சொல்லுகிறார், இன்னைக்கு அதிமுக எப்படி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்க வேணும்னு அது சட்டமன்றத்தில் நேருக்கு நேர் பேசுறார். என்னிடத்தில் கேட்கின்றார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், நீங்க பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கலன்னு சொன்னீங்களே, எப்படி நீங்க வச்சீங்க? 2031 வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்லை என்று தெரிவித்து விட்டு இப்பொழுது ஏன் கூட்டணி வைத்தீர்கள் என்று என்னை நோக்கி கேட்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, இது எங்களுடைய கட்சி, அதிமுக கட்சி. எங்களுடைய ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைத்து வாக்குகள் சிதறாமல் வெற்றி பெறுவதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி எங்க கூட்டணி. எங்க கூட்டணியில இன்னும் பல கட்சிகள் சேர இருக்கிறது. ஸ்டாலின் அவர்களே, அது எங்க கூட்டணியில பல கட்சிகள் சேர்கின்ற பொழுது திரு ஸ்டாலின் அப்பொழுது அதிமுக எவ்வளவு பலம் பொருந்திய கூட்டணி அமைக்கப்பட்டது என்று நீங்கள் உணர வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதை தானங்க ஆரம்பத்திலேருந்து திமுக தலைவர் சொல்கிறாரு. எங்களுக்கு தெரியுமேங்க, நீங்கள் நிச்சயமாக பாஜகவோட சேருவீங்கன்னு தெரியும்னு சொல்கிறாரு. பல நடுநிலையாளர்கள் என்ன சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல புது கூட்டணிலாம் சேரப்போகுதுன்னு, அது யார் புது கூட்டணி? தாவேகா விஜய் அவர்கள் வரப்போகிறாரு, அதான் எங்களுக்கு தெரியுமே. நாம் தமிழர் கட்சி சீமான் உள்ளே வரப்போகிறாரு, அதுதான் எங்களுக்கு தெரியுமே அப்படின்னு நடுநிலையாளர்கள்லாம் சொல்கிறாங்க. அது எப்படி தெரியுமேன்னா, சேரவே மாட்டேன் 31 வரைக்கும் உறுதியாக பேசிட்டு வந்த எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லிட்டாரு, இப்போ கொள்கையெல்லாம் கிடையாதுங்க, ஒரே நோக்கம் திமுக வீழ்த்தணுங்க, அதுக்காக நாங்கள் பாஜகவோட சேர்ந்துட்டோங்கிறாரு. ஆனால் பொதுவாக என்ன கருத்து வருது, அதிமுகவுடைய தலைமை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே உள்ள அந்த கேஸுகள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் அவர் மகன் எடப்பாடியுடைய மகன் மிதுன் மேலே உள்ள வழக்கு, அவருடைய சம்பந்தி மேலே உள்ள வழக்கு, இதையெல்லாம் காமிச்சு பாஜக மிரட்டுனதுனால தான் ஐயா சாமி வேறு வழி இல்லை, நீங்கள் சொல்கிறத கேட்குறோன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பக்கம் போயிட்டார். அதே மாதிரி தான் விஜய் அவர்களையும் மிரட்டியிருக்காங்க. விஜய் அவர்கள் அவர் அடிக்கடி பேசுகிறப்ப என்ன சொல்லுவார், என்னுடைய கெரியருடைய உச்சத்திலேருந்து நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. அது என்ன கெரியர் உச்சனா, உச்சபட்ச நடிகருங்கிறது அவர் சொல்கிறாரு. அவருக்கு அடுத்தாப்புல உள்ள அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள்லாம் என்ன சொன்னாங்க, 200 கோடி ரூபா ஒரு படத்துக்கு வாங்கிட்டு இருந்தவர் அதை விட்டுட்டு வர்றாரப்பா மக்களுக்காக, 200 கோடி அப்போ 200 கோடி அப்படின்னு சொன்னதை பாஜக
டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஐயா 200 கோடின்னு நீங்கள் அடிக்கடி உங்கள் ஆளுகள்லாம் சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் ஒரு படத்துக்கு 30 கோடிக்கு மேலே கணக்கே காட்டலையே, மிச்சம் 170 கோடியை இப்போ எந்த பக்கம் கொடுங்க, இல்லாட்டி அதுக்கு வரியை கட்டுங்க, இல்லாட்டி நாங்கள் ஃபைலில் தூசி தட்டுறோன்னு தான் அந்த நெய்வேலியில் படப்பிடிப்பு நடக்கிறப்ப ஐடியும் ஈடியும் போய் விசாரணை பண்ணியிருக்காங்க விஜய் அவர்கள்ட்ட. அந்த விசாரணையில் என்ன முடிவு வந்துச்சு, என்ன வெளியே வந்துச்சு, என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, என்ன எடுக்க போகிறாங்க, இது வரைக்கும் எதுக்குமே யாருக்குமே தெரியலை. பலருடைய சந்தேகம், பலருடைய பேச்சு என்னவா இருக்குன்னா, அந்த நேரம் விஜயை கட்டுப்படுத்தி நீங்கள் இப்படிமேலாம் இனிமேல் பேசிக்கிட்டு தெரியக்கூடாது, நாங்கள் சொல்கிற மாதிரி தான் கேட்கணும், நீங்கள் ஒரு தனி கட்சி ஆரம்பித்து அந்த சிறுபான்மை ஓட்டு, அந்த முஸ்லீம் கிறிஸ்தவ ஓட்டெலாம் எங்களுக்கு வரமாட்டேங்குது, நீங்கள் அந்த கிறிஸ்தவ ஓட்டுகளையாச்சும் பிரித்து உங்களுக்கு வாங்கிட்டீங்கன்னா போதும், அது எங்களுக்கு திமுக பலகீனப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு பிளானை கொடுத்து தான் இவரை கட்சி ஆரம்பித்து சொல்லியிருக்காங்க பாஜகங்கிற குற்றச்சாட்டை பலரும் சொல்லிக்கிட்டு வந்தாங்க. அது அந்த பிற்படுத்தப்பட்ட அந்த கிறிஸ்தவ மக்களுக்கு தெரிஞ்ச பிறகு என்ன பண்ணிட்டாங்க, ஆகா விஜய் நம்மளை வச்சு இவர் சுயநலம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு, நம்ம நலத்துக்கு எதுவுமே பாஜக செஞ்சதில்லை, எதிராக தான் எல்லா வேலையும் பார்த்துருக்கு, கிறிஸ்தவ மக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் தலித்து மக்களுக்கும் எப்போவுமே எதிரியாக இருக்கிற பாஜகவை நம்ம தமிழ்நாட்டில் காலுண்ட விடக்கூடாதுன்னு இப்போ அந்த மக்களை சுதாரிச்சுட்டாங்கங்கிறது தெரிஞ்சவன விஜய் என்ன பண்ணிட்டாரு, வேறு வழி இல்லைப்பா நம்ம நேரடியாக போயிடுவோம், உள்ளே போயிடுவோம், எங்கே உள்ளே போயிடுவோம், பாஜக கூட்டணிக்கே போயிடுவோம். அப்போ அது என்ன சொல்லிக்கிட்டு போகிறது, நம்ம பாசிசம் பாயாசம்னு சொல்லிகிட்டே இருந்தோமே, இப்போ பாசிசத்தையெல்லாம் விட்டுருவோம், கொள்கையெல்லாம் கிடையாது, ஒரே நோக்கம் திமுகவை வீழ்த்தணும், அந்த ஒரு கொள்கையில் நாங்கள் இணைகிறோன்னு சொல்லிட்டு போயிடுவோன்னு அவர் முடிவெடுத்து தான் சமீபத்தில் கோயம்புத்தூரில் நடந்த அந்த கூட்டத்தில் அவர் என்ன சொல்கிறாரு, திமுகவை வீழ்த்துறதுக்கு எந்த ஒரு உச்சத்துக்கு நாங்கள் போய் முடிவெடுப்போம்னு சொல்கிறதோட நோக்கமே இதுதாங்க. இப்போ 2வது டீமும் வரப்போகிறாங்க, 3வதாக ஒருத்தரும் கூடிய சீக்கிரம் வருவார், யார், அவர் நாம் தமிழர் கட்சி சீமான். அவர் எப்படி வரப்போகிறாருங்கிறதுக்கு முன்னாடி இந்த விஜய் பற்றி எப்படி எல்லாரும் பேசிக்கிறாங்கங்கிற பல தகவலுக்கு மத்தியில் ஒரு பிரபல பத்திரிகை ஆசிரியர் ஒருத்தர், பத்திரிகை அரசியல் விமர்சகர் ஒருத்தர் பேசின பேச்சை ஒரு நிமிஷம் கேட்டுட்டு அடுத்த செய்திக்கு போவோம். இந்த விஷயங்கள் தான் விஜய் கம்ப்ளீட்டா ஒரு பிஜேபியுடைய ஒண்ணுதான் அவர். இந்த விஷயங்கள் தான் விஜய் கம்ப்ளீட்டா ஒரு பிஜேபியுடைய பை ப்ராடக்ட், ஆர்எஸ்எஸ் ஓட இயக்கத்துல வரக்கூடிய ஒரு பொம்மைகள்ல ஒண்ணுதான் அவரு. ஆனா அவருக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி அவர் மெயின்டைன் பண்றாரு. நான் தனியான ஆளு, எனக்குன்னு தனியா ஒண்ணு வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் அவர் மெயின்டைன் பண்றாரு. சோ இந்த தனியான ஒரு ஆளு என்கிற பிம்பத்துக்கும் ஆர்எஸ்எஸ் இயக்கக்கூடிய பிம்பத்துக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு. இன்கம் டாக்ஸ் கேஸு, அமலாக்கத்துறை கேஸு, அவர் மேல இருக்கக்கூடிய அந்த கணக்கு காட்டுறதுல இருக்க பிரச்சனைகள்ல தான் ஒரு அரசியலுக்கே நடத்திட்டு இருந்தார். மிதுனும் விஜயும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய அளவுக்கு பெரிய கட்டத்துக்கு அதெல்லாம் மூவ் ஆச்சு. ஆனா எடப்பாடியுடைய மகனை பிடிச்சி மகனையும் சம்பந்தியும் அரெஸ்ட் பண்ணிடுவோம், தேவைப்பட்டா உன்னையும் அரெஸ்ட் பண்ணுவோம்னு ஒரு பெரிய த்ரெட் அமித்ஷா கிட்ட இருந்து வந்த உடனே இவர் போய் சரண்டர் ஆனார். அந்த சரண்டர் ஆனது எல்லா விஷயத்தையும் தள்ளி போட்டுச்சு. ஸோ இப்போ விஜய் யோசிக்கிறாரு. இப்போ காரணம் தெரிஞ்சு போச்சு, அதிமுக ஏன் பாஜகவோட போகுது, விஜய் ஏன் போறாரு, விஜய் ஏன் கட்சி திறந்தாருங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சா. 3வது நாம் தமிழரை பற்றி சொன்னோம்ல, நாம் தமிழர் இது வரைக்கும் 15 வருஷமாக நாங்கள் தனித்தே நிற்போம்னு சொல்லிட்டு வர்றப்ப அவங்க கட்சிக்குள்ள உள்ள முக்கியமான ஆள்லாம் அப்பா இதையே பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்ம தனித்தே நின்றா ஒரு வார்டு கவுன்சிலரோட இனிமேல் நம்ம வர முடியாது, அதனால் நம்ம என்ன பண்ணணும், ஏதாச்சும் ஒரு கூட்டணி பக்கம் சேர்ந்துக்கிடுவோம், நம்மளுக்கு வர்றத வருமானத்தையும் சரி பண்ணிக்கிடுவோம், ஏதாச்சும் ஒரு அரசியல் மூவ் பண்ணுவோன்னு எல்லாரும் எடுத்த முடிவு தான் பாஜகவோட அவரும் அசைன்மெண்ட் போட்டார். பாஜக அவருக்கு 15 சீட்டும் 500 ஸ்வீட்டும், ஸ்வீட் பாக்ஸ் வேறு தப்பாக எடுத்துக்காதியா, 15 சீட்டும் 500 ஸ்வீட் பாக்ஸும் தர்றதா சொல்லிட்டாங்க. அதை அவர் ஏற்றுக்கிட்டு நான் இப்போ அறிவிக்கலை, நான் தனிச்சே நிற்பேன்னு சொல்லிக்கிட்டே நெருக்கு வாட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி எப்படி சொன்னாரோ, எப்படி விஜய் சொல்ல போகிறாரோ அதை நான் சொல்லி உள்ளே வந்துடுறேன் அப்படிங்கிற ஒரு அசைன்மெண்ட் ஓகே ஆகிடுச்சு நாம் தமிழர் கட்சியிலேருந்து. ஆக இப்போ இந்த பாஜக, அதிமுக, விஜய்
நாம் தமிழர் இவங்க எல்லாரும் வந்து தமிழ்நாட்டுக்காகவோ தமிழக உரிமைகளுக்காகவோ தமிழக கல்வி உரிமைக்காகவோ இவங்க வந்து ஒரு நல்ல விஷயங்களுக்காகலாம் ஒன்றும் சேரலை. இவங்களுடைய சுயநலத்துக்காகவும் இவங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றிக்கிறதுக்காக தான் சேர்ந்துருக்காங்கிறது இப்போ வெட்ட வெளிச்சமாக வெளியான பிறகு அதிமுகவில் உள்ள தொண்டர்களே உஷாராயிட்டாங்க. ஆஹா, நம்ம கட்சியை போய் அடமானம் வச்சுட்டாங்க, இது மிகப்பெரிய பலகீனமாக இருக்குது. இப்போ நம்ம புரட்சி தலைவருடைய தொண்டர்கள்லாம் வந்து நம்ம ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு அதிமுக தொண்டர்கள் மட்டும் இல்லை, எல்லா கட்சி தொண்டர்களும் வந்துட்டாங்க. ஆனால் அதே சமயம் திமுகவில் உள்ள அந்த கூட்டணி வந்து அதை விட்டு ஒரு நிம்மி கூட விலகலை, ஸ்ட்ராங்காக ஒட்டி இருக்குது. திமுகவில் எப்படியாச்சும் உள்குடைச்சல் உண்டாச்சிருவோமான்னு முயற்சி பண்ணாங்க, அதுக்கெல்லாம் நடக்கலை. டிஸ்ட் பண்ணிலாம் பார்த்தாங்க. விசிகா கொடிக்கம்போட நடவிட மாட்டேங்கிறாங்க, அவங்களோட இருக்கீங்கன்னு சொல்லி பார்த்தாங்க. ஆட்சியிலும் பங்கு அதிகாரம் பங்கு அதுக்கெல்லாம் திருமாவளவன் அழகாக சொல்லிட்டார், ஐயா எங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரம் பங்கு ஆசையெல்லாம் இருக்குது, அது காலம் வரும், அப்போ நாங்கள் பார்த்துக்கிறோம், இப்போ உங்களை உள்ளே நுழைய விட மாட்டோம், எங்களுக்கு கொடிக்கம்ப நடவிட மாட்டேன்னா அங்கங்கே பிரச்சனை இருந்தால் அது நாங்கள் பேசி சரி பண்ணிக்கிறோன்னு அவங்களும் என்ன பண்ணிட்டாரு, தன் தொண்டர்களை கட்சியை சமாதானப்படுத்திட்டாரு. அதே மாதிரி வேறு சில கட்சிகளுக்கு வந்து திமுகவுடைய அந்த மாவட்டத்தில் உள்ள மாவட்ட செயலாளர் மட்டத்தில் மாவட்ட நிர்வாகிகள் என்ன பண்ணாங்க, தோழமை கட்சிகளுக்கு சரியாக மரியாதை கொடுக்கல. அந்த உள்ளாட்சி தேர்தலில் கூட பேரூராட்சி நகராட்சி நகரமன்ற சீட்டுகளோடு ஒதுக்கி கொடுக்கல. சில அவங்களுக்கு வந்து ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்காம அவங்க வந்து நயவஞ்சகம் பண்ணாங்கிற வருத்தம் அந்த கூட்டணி கட்சிகளுக்கு இருந்தாலும் அதையெல்லாம் மனசில் வச்சுக்காம என்ன பண்ணாங்க, எப்படியாவது இந்த இந்தியா கூட்டணியை திமுக கூட்டணியை ஜெயிக்க வைக்கணுன்ட்டு தான் அன்றைக்கும் பாடுபட்டாங்க. இப்போது அந்த நிலைமையில் தான் இருக்கிறாங்க. வரக்கூடிய 2026லேயும் அதே நிலைமையில் தான் இருப்பாங்க. ஆக காலப்போக்கில் இந்த செய்தியெல்லாம் திமுக தலைமைக்கு போய் எட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன குறைகள் வராமல் சரி செய்திருவார் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிற நம்பிக்கை திமுக கூட்டணி கட்சிகளுக்கு இருக்குது. காரணம் வந்து திமுகவுடைய ஆட்சியில் வந்து கிட்டத்தட்ட 95% மக்களுக்கு நலத்திட்டங்கள் தான் வந்திருக்குது. மாநில உரிமைகள் பாதுகாக்கப்படுது, மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறாங்க, இருமொழி கொள்கை தான் வேணுங்கிறாங்க, எப்படியாவது இந்திய கூட்டணி ஆட்சியை கொண்டு வந்து நீட்டு தேர்வை இல்லாமல் கொண்டு உறுதிமொழி எடுக்கிறாங்க. நிவாரணம் நம்ம இந்திய தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிவாரண மறுப்பை வந்து நிச்சயமாக பெற்றுத்தருவோங்கிறாங்க. ₹1 கொடுத்தா 28 பைசா கொடுக்கறதுக்கே முடியாதுங்கிறீங்களே, அவங்களை என்ன செய்கிறோம் பாருங்கிற சவால் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சிறுபான்மை மக்களுக்கு பல தொந்தரவு கொடுத்துக்கிட்டு வர்ற அந்த பாஜக அரசு இப்போ அதை அவங்களுடைய உரிமையில பறிக்கிறத விட்டுட்டு சொத்துக்களையும் பறிக்கிற மாதிரி வக்ஃபு திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, அதுக்கே எதிர்த்து போராடுறாங்க. இப்படி எல்லா விதத்திலும் தமிழ்நாட்டுடைய உரிமைகள், தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகள், தமிழ்நாட்டில் வாழக்கூடிய இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ மக்கள் எல்லாருடைய உரிமைகள், தலித்து மக்களுடைய உரிமைகள்லாம் பாதுகாக்கிற ஒரே அமைப்பாக திமுக கூட்டணி தானப்பா இருக்குது. அதில் ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன குற்றம் குறை இருந்தால் அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம இவங்களை கொண்டாந்து இந்த சுயநலவாதிகளை விடக்கூடாது, வந்து வெற்றி பெற்று விடக்கூடவே கூடாதுங்கிற உறுதியை வந்து இன்றைக்கு அதிமுக தொண்டர்கள்லேருந்து எல்லாரும் எடுத்துட்டதுனால வரக்கூடிய 2026 தேர்தலில் பாஜக, அதிமுக, விஜய் கட்சி, நாம் தமிழர் இன்னும் எத்தனை பேர் சேர்ந்தாலும் எங்கேயும் போனியாகாது ராஜா அப்படிங்கிற செய்தியை பரவலாக கருத்து பேசப்படுது. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியலை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற அரசியல் செய்திகள், நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் அப்படியே கொண்டு வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள்ளே தரக்கூடிய நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.